கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 4:20. ரோமன்ஸ் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். யாரு? ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இந்த சந்தேகப்படாமல் என்று சொல்லக்கூடிய எபிரேய மொழி கிரேக்க மொழி பதத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளுக்குள்ள, அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தர்க்கம் இல்லை, போராட்டம் இல்லை. அதாவது உள்ளுக்குள்ள ஒரு மனமாற்றம், உள்ளுக்குள்ள வரக்கூடிய தடுமாற்றம் இருக்குல்ல, அது இல்லைன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஆபிரகாம் என்ன பண்ணலை, அவர் தன்னுடைய இருதயத்துக்குள்ள நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகத்துக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அந்த சந்தேகம் வேர்விடக்கூடியதற்கு உள்ளுக்குள்ளே கொடுக்கவே இல்லை. ஏன்னா மாம்ச பிரகாரமாக பார்த்தா வாய்ப்பே இல்லை. ஆனால் கூட என்ன பண்ணுறாரு, அவர் அப்படி ஒரு குழப்பம் வராமல் தைரியம் கொண்டவராக மாறுகிறார். ஏன்னா ஆபிரகாம் என்ன சொல்லும்போது என்ன பார்க்குறான், ஆபிரகாம் சூஸ் கான்ஃபிடென்ஸ் ஓவர் கன்ஃபியூஷன். அப்போ என்ன, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை உண்டு வராமல் அவர் என்ன ஒரு மன தைரியமாக வரக்கூடிய ஒரு காரியம். நம்ம இதை பார்க்கும்போது ஒரு காரியம் நமக்கு தெளிவாக தெரியுது. ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் பின்பகுதியில், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று என்றார். என்ன, விசுவாசியாக்கலைன்னா நீங்கள் நிலை பெற மாட்டீங்க. எனக்கு இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சம்பவத்தை சொன்னால் நமக்கு ரொம்ப அழகாக இது நேர்த்தியாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் சொல்கிறார் இல்லையா. தாவீது 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்லாக் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தான் கூட இருந்த ஒரு 400 பேர் ஒன்றுமில்லாதவங்களை வைத்து இப்போ ஒரு பெரிய ஒரு இராணுவம் மாதிரி வைத்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க எல்லாம் விட்டுட்டு அவர் கூட எல்லாரும் போயிடுறாங்க. ஜிக்லாக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட இருந்தவங்களுடைய மனைவி பிள்ளைகள், தாவீதனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அடித்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆடு மாடெல்லாம் வைத்து சிக்லாக்கு தீ கொளுத்திட்டு அமலைக்கீரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ கூட இருந்த 400 பேரும் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு பார்க்குறாங்க. இப்போ நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு காரியமே இல்லை. ஆனால் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம் தாவீதை பற்றி சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், தன்னை தேவனுக்குள் பலப்படுத்தி கொண்டான். என்ன, சுற்றி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் என்ன வாக்கு கொடுத்தாரு, உன்னை நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினேன்னு. ஆனால் அன்றைக்கு அவர் உடனே கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை கேட்டு உடனே போய் அமலேக்கியர்களை மேற்கொள்கிறாரு. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனை. ஏன்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் சவுல் இறந்து போகிறத பார்க்குறோம். உடனே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கூடியது. அப்போ தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல், எப்படி மரியாள் சொன்னாங்க இல்லையா, எனக்கு இது என்னன்னு தெரியாது, ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி கடவுதுன்னு ஒப்பு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நம்ம வாழக்கூடிய மக்களாக இருப்போம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் சகரியாஸ் இருக்கார் இல்லையா, லூக்கா 1வது அதிகாரத்தில், அவருடைய காரியத்தை நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் எதிர்மாறாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஆபிரகாம் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத போது கர்த்தரை விசுவாசித்தார். ஆனால் சகரியாஸ்ட தேவாலயத்தில் நின்று அவர் தீபம் காட்டும்போது தேவதூதன் சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுதுன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இது எப்படி ஆகும், எப்படி, எவ்வளோ பெரிய அவிசுவாசமாக பேசுகிறாரு பார்த்தீங்களா, என்ன நம்பிக்கை இல்லாததான். அப்போ விசுவாசம் என்பது தேவனை, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்தக்கூடியதாய் ஆராதிக்கக்கூடியதாய் இருக்கக்கூடியது. இங்கே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அவ்விசுவாசம் வராதபடி, தனக்குள்ள ஒரு அப்படிப்பட்ட ஒரு காரியம் வராதபடி இருக்கக்கூடியவராக நம்ம இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம விசுவாசத்தில் பலப்படக்கூடிய மக்களாக இருக்கணும், சந்தேகப்படுற மக்களாக இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய வார்த்தையிலும் தேவனை குறித்தும் நாம் விசுவாசத்தில் வளரக்கூடியவர்களாய் இருக்கணும். என்ன, நமக்கு சோதனைகள் வரும், நமக்கு பாடுகள் வரும், அதையும் மீறி அதற்கு மேலாக நாம் எப்படி இதில் மேற்கொள்ள முடியும்? நம்ம
இதை எப்படியாவது தப்பிச்சு இதில் பிழைச்சிருவோம் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. நம்ம அதை ஜெயங்கொள்ளுகிற மக்களாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படி செய்ய நம்மளை முழுமையாக கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? பல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அநேக நேரங்களில் இதோ நாங்கள் உம்முடைய வாக்குத்தத்தத்தையும் உம்முடைய வார்த்தையும் நம்ப முடியாத சூழ்நிலைகளில் போக முடியும். அநேக சூறாவளிகள், அநேக காரியங்கள், சந்தேகத்தை வரவழைக்கக்கூடிய காரியங்கள் உண்டாகும். ஆனால் ஆபிரகாம் எப்படி அதை குறித்து அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தாரோ, அதே போல உம்முடைய வாக்குத்தத்தத்தையும் உம்முடைய வார்த்தையும் உம்மையும் ஆண்டவரே நாங்கள் சந்தேகப்படாதபடி முழுமையாய் விசுவாசித்து உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.